ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிரு. அப்ப என்ன ஆச்சு? அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த லைஃப் ஸ்டைல் அவனுக்குள்ள இல்லை. ஏன்னா ஏற்கனவே எங்க இருந்தார்? அவரு ஊர் என்கிற தேசத்துல இருந்தாரு. அங்க இருந்த கலாச்சாரம் அவனுக்குள்ள இருக்கு. அங்க இருந்த கலாச்சாரங்கள் அவனுக்குள்ள இருந்த லைஃப் ஸ்டைலு, வாழ்க்கை முறையெல்லாம் அவன் வாழ்க்கையில் அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் வருது. அதனாலதான் இங்க வந்து தெளிவா சொல்றாரு, எனக்கு முன்பாக என்ன பண்ண நீ நடந்து. பழைய லைஃப் ஸ்டைல் கிடையாது, நான் சொல்ற லைஃப் ஸ்டைல நீ வாழு. ஹலோ, ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வேணும், தேசத்தின் தகப்பனாமா, பெரிய ஜாதிகள் ஆக போற, ரைட்டு, எல்லாம் ரைட்டு. ஆனா லைஃப் ஸ்டைல் சரியில்லையே, வாழ்க்கை முறை சரியில்லையே, சிந்திக்கிற முறை சரியில்லையே, பேசுகிற முறை சரியில்லையே. மத்தேயு 9:17 வாசிங்க. புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைச்சா துருத்திகள் கிழிஞ்சு போகும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? திராட்சை ரசம் ஊற்றணும்னா அது ஒரு துருத்தி இருக்கும், அது வந்து லெதரில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் பழைய ரசத்தை ஊற்றி வச்சதுலேயே புது ரசத்தை ஊற்றினோம்னா என்ன ஆகும்? அந்த துருத்தி கெட்டு போயிடும். இப்போ ஆபிரகாமுக்கு பழைய ரசமும் இருக்குது, புது ரசமும் இருந்திருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ற, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் நடந்து கொள். உத்தமனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஆபிரகாம் கிட்ட உத்தமம். எதுல உத்தமம்? அவன் எதுலாம் வீக்கா இருந்தானோ அதுல இருந்து நீ சரியா வா, என் வாழ்க்கை முறையை மாத்திக்கோ. ஏன்னா அவன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போறேன் நானு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய அற்புதம் நடக்க நம்ம காத்திருக்கிறோம். ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ளே சில காரியங்கள் தடையாகவே இருக்கிறது.